எந்த பக்கம் பார்க்கலாம்? போ. அத்திப்பழம் மற்ற எடுக்குது வாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம ராசிபுரத்துலேருந்து இப்போ கொல்லி ஹில்ஸ் கிளம்பிட்டோம். இல்லை ரொம்ப மாதங்கள் ஆகிடுச்சு, அதனால் இப்போ திருப்பியும் கொல்லி ஹில்ஸ் போய்ட்டுருக்கோம். இங்கேருந்து ஆத்தூர் வந்து 54, கொல்லிமலை இந்த சைட் பக்கமா. நாமக்கல் 38, கரூர் 71, துறையூர் 81. நல்லா இருக்குது ரோடு. கொல்லிமலை வந்து 46 கிலோமீட்டர். நடு ரோட்டில் என்னடா வேலை உங்களுக்கு? வீர ஆஞ்சநேயர் கோயிலா? இந்த ஒரு காட்டு ரோடு அழகாக வளைஞ்சு வளைஞ்சு போகும். வண்டியில் தான் ஒரு நொங்கு காயாக இருக்கிற மாதிரி. ஆமாம், நொங்கு தான். நொங்கு காய் தான் வண்டியில் ஓடுது. நாமக்கல் கொல்லிமலை ரூட்டே அப்படி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் கூட கொல்லிமலை விலாக் போட்டிருப்பேன். 1.5 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடுக்கோம்பை வந்து 4 கிலோமீட்டர். போகிற ரூட்டு இவ்வளோ சூப்பராக இயற்கையாக இந்த காடு கரைகள் தென்னை மரங்களோடு இருக்கும். செம்மையாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டே போகலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட கொல்லிமலை அடிவாரம் வந்துட்டோம். இந்த அப்படியே இந்த போகிற வழியாக அப்படி பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். சொல்ல வார்த்தைகளே இல்லை. டிஜிட்டலாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஃபீல் ஆகும், இவ்வளோ அழகாக இருக்குது அந்த போகிற வழி அப்படின்னு. கொல்லி ஹில்ஸோட எல்லை ஆரம். வா, எப்படி இருக்குது பாருங்கள். கொல்லிமலை அடிவாரம். எழில்மிகு கொல்லிமலை உம்மை இனிதே வரவேற்கிறது. கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. தெரிச்சுக்கிட்டு ஓடுறான் வருதேன். இங்கே தான் செக் போஸ்ட்டு, அதான். இல்லை தான் வன சோதனை சாவடி நிலையம். தமிழ்நாடு வனத்துறை எச்சரிக்கை. அரபலீஸ்வர் கோயில் 36 கிலோமீட்டரா? டேங்க அப்புறான. இதுதான் ஃபஸ்ட்டு பெண்டு. சும்மா அப்படியே படுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். தேர்ட் பெண்டு இது 70. அப்பா எவ்வளோ பாட்டில் கிடக்குது. செம்மாடு 23 கிலோமீட்டர். இதுதான் ஸ்ரீ நாச்சியம்மன் கோவில். ஃபஸ்ட்டு இருக்கிற கோயிலே தான். செம்மேடு 7 கிலோமீட்டர்.
கிட்டத்தட்ட 67வது பெண்டில் இருக்கும். இப்போ 68வது பெண்டுக்கு வந்துட்டோம். அறுபத்தொம்போது, அவ்வளோதான். 70வது பெண்டு வர போகிறோம். எழுபதாவது பெண்டுடா அது. இதுதான் 70வது பெண்டு. ஆ அவ்வளோதான், அவ்வளோதான். ஆமாம். இது கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான். சோளக்காடுங்கிறது தான் வந்து அந்த அந்த சந்தை இருக்குன்னு சொன்னல, அந்த இடம் சந்தை. அந்த மார்க்கெடு எப்படின்னா மேலே இருக்கிற மலைவாழ் மக்கள்லாம் அவங்க இடத்துலேருந்து விளைவிக்கிற பொருட்கள்லாம் அங்கே வந்து இந்த சோளக்காடுங்கிற சந்தையில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. பலாப்பழம் தான். இல்லை, இது கம்மி தாங்க இப்போ. ஊட்டியில் ஏற்காடு இப்படி தான் இருக்கும். மேலே பலாக்காய் பேர் குட்டி குட்டியாக வச்சுக்கிறேன். இதெல்லாம் மழையிலே விளைவிக்கிறது எல்லாம். அதான் சோளக்காடுங்கிற ஒரு பிளேஸ், இடம். சோளக்காடு. இதுதான். இங்கே தானே. எந்த பக்கம் பார்க்கலாம்? போ. அத்திப்பழம் மற்ற எடுக்குது வாங்க. பலாப்பழம்லாம் பருவ விழா நல்லாகுது. அத்திப்பழமும் எத்த சுடுது. அது என்ன கை? அதுதான் மலை சீத்தாப்பழமா? அது என்ன அது? அந்த இது அந்த தட்டில் இருக்கிறது அது என்ன? கொட்டை கொட்டை. செம்மையாக தான் நம்ம பார்க்குறதுக்கு. அந்த நடக்கிறது. ஆமாம், கடை அங்கே வச்சுருக்காங்க பாரு. இதுலேயும் பழுத்து இருக்கு. ஆமாம், பழுத்து இருக்கு. ஆமாம். இல்லைப்பா, நீங்கள் தோட்டத்துக்கார வந்து கட்டி வைக்க போகிறாங்க. ஓ, இன்னும் தானே போய் வச்சாங்க. என்ன சொல்ல போகிறாங்க? ஒரு சில நேரம் பேசுவேன், ஒரு சில டைம் பேசுவேன். எல்லா நேரம் வர நேரம். ஆமாம் ஆமாம். ஓகே ப்ரோ. நல்லாயிருக்கும். ஆமாம், அழகு. போட்டால் போட்டால் மாட்டதான்.